யாரு நான் கேட்டீங்க? போய் பாருங்க. ராகவ், எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீ ஒன்றும் பயப்படாத. தாலி கட்டியாச்சு. இனி என்ன நடந்தாலும் இசைதான் இந்த வீட்டு மருமக. அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா கோவத்தில் திட்டுவாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. ஸ்ரீஜா என்ன கத்தினாலும் என்ன டிராமா போட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ பேசாம இரு. இசை இசையா? விஷால், ஏய், நீ எப்படி இங்க வந்த? விஷால், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. அந்த ஸ்ரீஜா ரொம்ப தப்பானவ. இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. என்னால கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நிரூபிக்க முடியல. அதனாலதான். போதும், நிப்பாட்றியா? நீ எப்போ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த? திருட்டு தாலிய கட்டிக்கிற வாடி. கேக்குறேன், உனக்கு உன் மனசாட்சி உறுத்தலையா? நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம்னு உன் மனசாட்சி உன்னை உறுத்தலையா? எப்படி உறுத்தும்? நான் தெளிவா பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க. உனக்கு எப்படி உறுத்தும்? நான் ஒரு முட்டாளாவே இருந்திருக்கேன். எப்ப கேட்டாலும் நீ சொல்லுவிய, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு. அத நம்பி நானும் உன் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். நீ நேர்மையா இருப்பேன்னு. ஆனா என்ன ஒரு முட்டாளாக்கிட்டிய. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. விஷால், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேண்டாவே வேண்டாம். ஐயோ வேண்டாம் விஷால், நான் எதுவும் கேட்க தேவையில்ல. ஒரே ஒரு தடவை விஷால், ப்ளீஸ். கேட்டதெல்லாம் போதும் இசை. விஷால், நான் உடைஞ்சு போயிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்ய. சரி விஷால், நான் செய்றேன். இனிமே என்கிட்ட வந்து தயவு செஞ்சு எதுவும் பேசிராத. அதுவும் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் உடைஞ்சு போயிருக்கேன். நான் பேசுற மனநிலையிலையும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போயிடு. இங்க பாரு, அதை பார்த்து நீ ஒன்றும் பயப்படாத. இப்ப இவ என்ன டிராமா பண்றான்னு பார்ப்போம்.
என்ன ஸ்ரீஜா, அவசரமா வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் விஷாலுக்கும் முகூர்த்தம். ஆனா அதுக்குள்ள அந்த இசை ஏதாவது பண்ணுவா. அவ சாதாரண ஆள் கிடையாது. ராகவியும் வர்ஷினியையும் கூட சேர்த்துக்கிட்டு ஏதாவது கண்டிப்பா திட்டம் போடுவா. என்ன மனமேடையில உட்கார வைக்காம பண்றதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கூட போகக்கூடியவ. ஒருவேளை அவ ஏதாவது பண்ணி விஷால் என் கழுத்துல தாலியை கட்டலனா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். நீ யோசிக்கிறது சரிதாம்மா. அந்த இசைய நானும் சாதாரணமா எடை போடல. நான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகியே தீரணும். அப்பதான் எங்க அம்மாவ பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி தூக்குல தொங்க வச்ச அந்த சுபத்ராவும் அதே மாதிரி தூக்குல தொங்கணும். அத நானும் எங்க அப்பாவும் பார்க்கணும். அது நிறைவேறாம போயிடக்கூடாது. விஷால என் கழுத்துல தாலியை கட்ட விடாம அந்த இசை தடுத்தானா, அடுத்து நான் சொல்றத சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரியே நடிங்க. இது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் எப்படியாவது இத பண்ணி கொடுக்கணும். புரியுதுமா, கண்டிப்பா பண்றேன்.